வரமாட்டாங்க. அப்ப அவனுக்குள்ள சாமி இல்லையா இருக்குமா? என்ன அர்த்தம்? அதனாலதான் சைவம் சொல்லுது, எல்லாரும் சொல்லுவாங்க 3 தொழில் சொல்லுவாங்க, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு. ஆனா சைவம் சொல்லுது இறைவன் 5 பெரும் காரியங்கள் நிகழ்த்துகிறான். 5 தொழில் புரியவன் யாரு? இறைவன். இந்த 3 தவிர்த்து இன்னும் 2 இருக்கு. அந்த 2 என்னது? ஒண்ணு அருளல், இன்னொன்னு மறைத்தல். பால் விஷயம் பண்ணாங்க இல்லையா, பாலுக்குள்ள நமக்கு எல்லாம் தெரியும். தயிர் இருக்கு, நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு, எல்லாம் தெரியும்ல. ஆனா பாலை பார்த்து இங்க பாருக்கு நெய்ன்னு கேட்டா அது அறிவுடையதா? அதற்கான பக்குவம், அதற்கான அனுபவம், அதற்கான மாற்றுத்திறன் வரணுமா இல்லையா? அதுபோல உள்ளே உறைந்திருக்கக்கூடிய இறைவனை ஞானத்தால், அறிவால் உணர்ந்து ஓதுவதற்கு எவர் வல்லார்களோ அங்கு இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறார். அவ்வளவுதான். மற்றவர்களுக்கும் இறைவன் மறைந்து அருளி செய்கிறான், உணர்ந்தவர்களுக்கு வெளிப்பட்டு அருளி செய்கிறான். இது 2 தான் வித்தியாசம். இங்க உள்ளவர்கள் இறைவன் என்ன பண்றாரு?